பர்கூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் செந்தவிலன் சேரன் அவர்கள். வானிலிருந்து வான்மலையே எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. மானத்தமிழ் மறவர்களே, நீங்கள் வென்று வாருங்கள் என்று அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் சேரனுடைய மாலை நேரத்து புரட்சி நிறைந்த வணக்கங்கள். இந்த ஊரு போச்சம்பள்ளிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. போச்சம்பள்ளி வெள்ளம்னா சுத்துப்பட்ட ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை நாள் நம்ம செந்திக்கு வந்தோம்னா எனக்கு நல்லா ஞாபகங்குது, பொங்கலுக்கு கஜாயம் சொல்றதுக்கு வெள்ளம் ஆகிறதுக்கு போச்சம்பள்ளிக்கு தான் வருவோம். அப்படி வெள்ளத்தை உருவாக்க கரும்பை விளைவித்த ஊர் நம்மளுடைய ஊர். ஆனா இன்னைக்கு போச்சம்பள்ளி சந்தையில வெள்ளம் இருக்கான்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு போச்சம்பள்ளியில இந்த கரும்பு விவசாயம்ன்றது கரும்பு விவசாயமே இல்லை. அதுதான் உண்மை. சுத்துப்பட்டு ஊர்ல எங்க கரும்பு விளை வைக்கிறாங்க? எங்கேயுமே கரும்பு விளை வைக்கிறதுல. காரணம் என்னன்னா, இந்த தென்பெண்ணை ஆறு பக்கத்துல தான் ஓடுது. அகரம் ஆவத்தோடி பெண்ணேஸ்வர் முடந்தோடி தானே வருது. அந்த தண்ணீரை போச்சம்பள்ளியுடைய மேட்டு பகுதிக்கு கொண்டு வருவதற்கு இவர்களிடத்தில், இந்த ஆட்சியாளரிடத்திலே ஏதாவது ஒரு திட்டம் இருக்கிறதா? எதுவும் இல்லை. நாம் தமிழர் நாங்கள் சொல்கின்றோம், பர்கூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் கவின்குமார் வென்றாலும் சரியே, தோட்டாலும் சரியே, அந்த நீரை இந்த பக்கம் ஒரு செக் டேம் போட்டு இந்த பக்கம் போச்சம்பள்ளி மேட்டு நிலத்துக்கு கொண்டு வந்து இந்த பகுதி முழுக்க விவசாய நிலங்களாக நாம் தமிழர் அரசு மாற்றும். இத பத்தி யாராவது பேசுவாங்களா? அது மாத்திரத்துக்குள்ளேயே தான் தென்பெண்ணையாரை நம்ம பாதுகாக்கணும். அன்பார்ந்த சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. இந்த தென்பெண்ணையாறுல ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு காரியத்துக்கு நம்ம போனோம்னா அப்பெல்லாம் அங்கதான் போய் தலைமுழுங்குங்க. இந்த மருதேரி ஆத்துக்கு, அகர்த்தாத்துக்கு, பெண்ணேஸ்வர மடத்துல தான் நம்ம எல்லாமே தலைமுழுங்க. இரமத்தூர் ஆறுல தான் நம்ம எல்லாமே தலைமுழுங்குங்க. அப்படி குளிக்க போனா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வருவோம். இன்னைக்கு நீங்க அந்த ஆத்துல போய் குளிங்க, நீங்க உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளி இருக்குல்ல, வெள்ளி, இந்த செயின், மோதிரம், அந்த மாதிரி காப்பு, நீங்க அந்த மாதிரி போட்டுக்கிற வெள்ளி எல்லாமே கருத்து போகும். காரணம் என்னன்னா, முழுக்க ரசாயனங்கள் அந்த தண்ணியில கலந்து முழுக்க நஞ்சு ஆக்கிட்டாங்க. குடிப்பதற்கு அவ்வளவு ஒரு சுவையான தண்ணீர் இந்த தென்பெண்ணை ஆறு தண்ணீர். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு போய் பாருங்க, முழுக்க சாக்கடையா இருக்கு. தண்ணியெல்லாம் கெடுத்தானு பார்த்தா முழுக்க கனிமவள கொள்ளை. நம்ம எல்லாருமே மலையை வெட்டிட்டோம் பேசிட்டு இருக்கிறோம். இங்க இருக்கிற தென்பெண்ணை ஆற்றுல தினம் டன் கணக்குல மணலை கடத்தி வித்தது இந்த அரசாங்கம் தான். இன்னைக்கு நிலைமை போய் பாருங்க, மணலை முழுக்க தோண்டி எடுத்துட்டாங்க. எங்க அண்ணன் சொன்னது போல மணலை முழுக்க தோண்டி எடுத்துட்டா தண்ணி எப்படி தூய்மையாகும்? மணல் தான் வடிகால் வாரியம். அந்த மணல் இருந்தான் தண்ணி வடிச்சு சரியான ஒரு நிலையான தண்ணி முன்னாடி வரும், தெளிந்த தண்ணி வரும். மணலே இல்ல, அதனால தண்ணி அழிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு இந்த போச்சம்பள்ளி இருக்கிறவங்க எல்லாருமே சிந்திங்க. மறப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு நோய். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே போச்சம்பள்ளியில 2 ஆசிரியர்கள் ஒரு குழந்தைய கற்பழிச்சாங்க, பாலியல் தொல்லை கொடுத்தாங்க. நம்ம மறந்துட்டோம். இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எடுத்த நடவடிக்கை என்ன? 2 நாளைக்கு நியூஸ்ல போட்டாங்க, அவ்வளவுதான். இன்று வரை அந்த வழக்கு பிரச்சனை என்னன்னு யாருக்குமே தெரியல. தயவு செஞ்சு ஓட்டு கேட்டு வந்தா இந்த ஆண்ட ஆட்சியாளர் நீங்க கேளுங்க. அதிமுக வருவாங்க, திமுக வருவாங்க, அவங்க இடத்துல கேளுங்க. இந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதியில இப்ப அதிமுக வேட்பாளர் நிக்கிறார்ல கோவிந்தராஜ், அந்த கோவிந்தராஜ் யாரு தெரியுமா? 2016 சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி திமுக வேட்பாளராக நின்றவர். யாரை எதிர்த்து? அதிமுக CV ராஜேந்திரனை எதிர்த்து. அதிமுக போன முறை வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு திமுக போய் நின்னாரு. திமுக வேட்பாளர் 10 வருஷம் கழிச்சு வந்து அதிமுக வேட்பாளர் நிக்கிறாரு. அதாவது நம்மள மக்களை எவ்வளவு முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஒருத்தன் எந்த கட்சியில் வேணாலும் மாறி போகலாம் வரலாம், ஆனா அவர்களுக்கு ஓட்டு போடுவான்ற அந்த நிலை இருக்கு இல்லையா? தயவு செஞ்சு அதை மாத்துங்க. இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2 வயசு குழந்தைய, எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கு, தயவு செஞ்சு பொட்டு பிள்ளை வச்சுக்கிறீங்க எல்லாரும் நினைச்சு பார்க்கணும். இதை நான் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வீட்லயும் பொட்டு பிள்ளை இருப்பாங்க. அவங்க நீங்க எல்லாருமே நினைச்சு பாருங்க. 2 வயசு குழந்தைய திமுக காரன் கற்பழிச்சு கொன்னவன் யாரு? வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில PS பாத்தகோட்டா சீனிவாசனுடைய கூட்டாளி. இன்னைக்கு அவனுக்கு திமுக சீட்டு. என்னடா கேடுகட்ட நிலைமை? யாரு கேட்கறது? யாரு கேட்பாங்க? இவர்கள் தான் இப்படி, இவர்களுக்கு மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த அண்ணன் சொன்னது போல பக்காமாஸ் அவர் முரளிதரன் ஒருத்தர்
நிக்கிறாரு. பர்கூர் சட்டமன்ற தொகுதியில முரளிதரன் ஒருத்தர் நிக்கிறாரு. இதுவரைக்கும் அந்த முரளிதரன் செஞ்சது என்ன? விஜய் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செஞ்சதை தவிர வேற என்ன செஞ்சிட்டாரு? வேற ஒண்ணு செய்யல. ஆனா இவர்கள் மறுபடியும் தேர்தல் நிக்கிறாங்க, நாம ஓட்டு போட்டுவோம் சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூரா விசில் அடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டேன். எங்களுக்கு வேட்பாளர் அறிவிச்சாங்க. அவங்க உலகமே தனிங்க, உலகமே தனி. வேட்பாளர் அறிவிச்சது அது வெற்றி பெற்றதான் நினைச்சு விசில் அடிச்சு சுத்திட்டு இருக்கானுங்க. டே, இன்னும் தேர்தல் இருக்கு, நீங்க போய் ஓட்டு கேட்கணும், மக்கள் ஓட்டு போடணும். இந்த ஒரு பொன்னமன் சொல்லுவார்ல, வாங்கணும், கட்டணும், நோண்டணும், அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு தம்பிகளா, நிறைய இருக்கு தேர்தல்ல. அதெல்லாம் முடிஞ்சாதான் நீங்க விசில் அடிக்கணும், பட்டாசு வெடிக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க. மக்கள் இடத்துல எந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க போய் கேட்பீங்க. சரி, பர்கூர் தொகுதி தான் இப்படி. இந்த பக்கம் வருவோம், ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில போன முறை தமிழ்செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக, அவர் செஞ்சு கிழிச்சது என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 5 வருஷம் ஒண்ணுமே பண்ணல, மறுபடியும் அதே தமிழ்செல்வன் அதிமுக வேட்பாளர். நாங்கள் எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சோமோ அந்த நோக்கத்தை நாங்கள் மறந்து விடவில்லை. நாங்கள் 2009 கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னோம், எம் இனத்தை கொன்று ஒழித்த இந்த காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிவோம் என்று சொன்னோம். அந்த காங்கிரஸ் மீண்டும் ஊத்தங்கரையில போட்டியிடுகிறது. மானத்தமிழ் மறவர்கள் எங்கள் உயிரை கொடுத்தாது. நாங்கள் வெளியிலாமோ தோற்கிறோமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் காங்கிரஸை அங்கிருந்து அடித்து விரட்டுவோம் என்ற